இரவோடு இரவாக டெல்லிக்கு போகிறாங்க. துரைமுருகனும் போனார், ஜெகத் ரட்சகனோடு போனார் அவர். இவர் தனியாக போயிட்டு வந்திருக்காரு. இரவு போயிட்டு காலையிலே திரும்பி வந்துடுறாங்க. இப்போ நான் கூட ட்விட்டரில் வேடிக்கையாக கேட்டிருந்தேன். ஏன்னா அங்கே ஏதாவது டெல்லியில் ராத்திரியில் மந்திரங்கந்திரம் பண்ணி பூஜை பண்ணி தாயத்து ஏதாவது கொடுக்குறாங்களா? எதுக்காக இவங்கெல்லாம் இடி ரைடு முடிஞ்ச உடனே டெல்லிக்கு பறக்கிறாங்க? அன்னைக்கு அந்த இப்போ இரவில் என்ன தான் நடக்குது? இல்லை, அங்கே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வழக்கறிஞர்களை சந்திக்க போவோம். வழக்கறிஞர்கள்கிட்ட பேசுகிறதுக்கு தொலைபேசி இருக்குது, எவ்வளோ உபகரணங்கள் இருக்குது, ஆன்லைனில் பேசலாம், ஆளுக்கு வீடியோ காலில் பேசலாம். ஆனால் இரவோடு இரவாக ஓடி போயிட்டு இவங்க வழக்கறிஞர்களை சந்தித்தோம், காலையில் விடிகாலையில் வந்துட்டோன்றது நம்பும்படியாக இல்லை. அதாவது ஆளும் ஆட்சியில் இருக்க, மத்திய ஆட்சியில் இருக்க ஒன்றிய அரசின் முக்கியமான புள்ளிகளை சந்தித்து பேரம் பேசி தப்புவிப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ண தான் போயிட்டு வராங்க. இவங்களுடைய இதே இப்போ மோடியை இவங்க கடுமையாக எதிர்ப்பாங்க, அமித்ஷாவை கடுமையாக எதிர்ப்பாங்க. ஆனால் நம்ம ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வருவாங்க. ராஜ்நாத் சிங்கும் திமுகவை கலைஞரை புகழ்வார்.